ஹே கைஸ், நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்த மெகா ரெட்ஸ்டோன் ப்ராஜெக்ட் என்னாச்சு? லாஸ்ட் 1 இயராக இந்த சேனலில் ஏன் எந்த வீடியோவுமே போடல? அப்லோட் பண்ண வீடியோவையும் ஏன் டெலீட் பண்ணேன்? கரெக்டாக Jan 6, 2024 மெகா ரெட்ஸ்டோன் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணேன். இந்த ப்ராஜெக்டோட மோட்டிவ் சவுத் ஏஷியாலே மிகப்பெரிய ரெட்ஸ்டோன் ப்ராஜெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக. இதில் பண்ணுற ப்ராக்ரஸை வீடியோவை கவர் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். யூடியூப்பில் எனக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் கிடைக்காத காரணத்தினால ட்விட்ச்சில் இதை வந்து ஹோஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ட்விட்ச்சில் நிறைய இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் கிடைச்சாங்க, நிறைய நியூ பிளேயர்ஸை மீட் பண்ணேன், நிறைய ரெட்ஸ்டோன் ஐடியாஸ் கிடச்சிச்சு. இதை வந்து சர்வராக மாற்றலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் என்னோட சிங்கிள் பிளேயரை வந்து நான் சர்வராக கன்வெர்ட் பண்ணேன். சர்வரை ஹோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமே நிறைய பிளேயர்ஸ் உள்ள ஆரம்பித்தாங்க. எல்லாமே இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் உள்ள வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட என்னோடய சர்வர் கிராஷ் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால் டெம்பரவரியாக என்னோட சர்வரை நான் ஷட் டவுன் பண்ணேன். ஷட் டவுன் பண்ணி ஒரு 1 வீக் நான் எந்த ப்ராக்ரஸுமே பண்ணல. நெக்ஸ்ட் ஒரு சர்வரை வந்து நான் சிங்கிள் பிளேயராக கன்வெர்ட் பண்ணி நான் மறுபடியும் உள்ளே வந்தேன். உள்ளே வந்தப்போ சில விஷயங்களை நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய ரெட்ஸ்டோன் மிஷின்ஸ் உடஞ்சிருந்துச்சு, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனை டெமாலிஷ் பண்ணியிருந்தாங்க, நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் காணாமல் போயிருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு கோட்ஸ் யூஸ் பண்ணி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் டெலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு அங்கேயே ஃபெட்டப் ஆயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் 6 மந்த்தாக தனியாக சிங்கிள் பிளேயரில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே 2 நாளில் வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போயே நான் என்னோட ட்விட்ச் அக்கௌண்ட் அண்ட் யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துகிட்டு ப்ராப்பரான பிளானிங்கோட மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த டைம் சவுத் ஏஷியா அளவுக்கு இல்லாமல் சவுத் கம்யூனிட்டியில் மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுங்கிறது தான் என்னோட எய்ம். ஸோ அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஸ்ட்ரக்ட் ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ராக்ரஸில் நீங்களும் நம்ம கூட இருங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் அஸ் கைஸ். பை.